ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, அரிதிலும் அரிதான சக்தி வாய்ந்த பாக்கிய ராஜயோகம் உருவாகி இருக்குது. ஒரே ராசியில் இணைய போகின்ற 5 கிரகத்தினுடைய சேர்க்கை, அதுவும் உங்களுடைய மிதுன ராசிக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில். இதனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அருளும் பொருளும் ரெண்டுமே இதே உலகத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிசயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டும் கிடைக்க போகுது. அது என்னன்றதா இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல். ஏற்கனவே 2026ஆம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருபவருடைய வக்ர பயிற்சி பலன்கள்லாம் போட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026ஆம் வருடம் பிறந்துருச்சு. என்னங்க வருஷம் மாறி இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இன்னும் நடக்கலையே, ஒரு சேஞ்சஸ் இன்னும் நடக்கலையே, இருக்கிற நிலைமையை விட இன்னும் பின்னோக்கி தாங்க நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த மாதத்தில் ஒரே ராசியில் இணைய போகின்ற 5 கிரகத்தினுடைய சேர்க்கையின் மூலமாக அதிரடியான திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகின்றன 5 கிரகங்கள். உங்களுடைய மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானம், இந்த 9ஆம் வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஏழையாக பிறக்கலாம், ஆனா அவன் பணக்காரன் ஆவானா, கோடீஸ்வரன் ஆவானா, நல்ல நிலைக்கு மாறுவானா, அவனுடைய தலைமுறை மாறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் வீடு தான். ஒருத்தனுக்கு பெயர் புகழ் உச்சத்தை கொடுக்கக்கூடியது, வாரிசு வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியது என அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த 9ஆம் வீடு தான். பதவி யோகம் முதற்கொண்டு. அப்படிப்பட்ட அந்த 9ஆம் வீட்டுல ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருந்தார். அதனாலேயே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பதவிக்கு நிறைய போட்டிகள், நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். வேலையை தக்க வைக்கிறதுக்கு, உங்களுடைய திருமண வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கே நீங்க நிறைய போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழலில் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் ராகுவோடு இணைந்து இந்த 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. 5வது கிரகமாக புதனும் போய் அமர்றாரு. என்னங்க புதனை மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதன் யாரு? உங்களுடைய ராசிநாதன். மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் எதையுமே நம்ம அனுபவிக்க முடியும். அந்த சுவர்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்பு தான். அப்படிப்பட்ட அந்த உடம்புக்கும் மைண்டுக்கும் புத்திக்கும் நிகரான ஒரு கிரகம் தான் ராசிநாதன். அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கணும், சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் வீட்டை விட்டு விலகி 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் கும்பராசியில் போய் அமர்றாரு. அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை எடுத்து கொடுக்கிறார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் மார்ச் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ எதுலையுமே ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும், ஒரு முடிவு, ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. சரி, இப்போ 9ஆம் வீட்டுல ஒவ்வொரு கிரகங்களுடைய இணைவின் மூலமாக ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாகி இருக்குது. அதுல மிக முக்கியமான முறையில புதன் ராகு இணைந்தால் லட்சுமி நாராயண யோகம், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. தெய்வ வழிபாடுகள், நீங்க செஞ்ச தான தர்மம், பிரார்த்தனை, வேண்டுதலுக்கு, பரிகாரத்திற்கு நீங்காத தோஷமும் நீங்கி கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம், நடக்க வேண்டிய திருமணங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேண்டி தெய்வத்திட்ட மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கும், கிடைக்கும். அந்த அருளை கொடுக்கக்கூடிய வகையில இந்த தெய்வத்தினுடைய அம்சங்கள், அதாவது புதன் ராகு இணைந்தால் லட்சுமி நாராயண யோகத்தை கொடுத்தது. காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுடைய அருளை பரிபூர்ணமா இந்த மிதுனராசிக்காரர்கள் பெறுவார்கள் இந்த பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு. ஓகேங்களா? கண்டிப்பா அது நடக்கும். மேலும் கல்விக்கு உண்டான யோகங்கள் உண்டு. திடீர் கல்வி நிலை மாற்றங்கள், வெளிநாடு போய் படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, திடீர்னு படிப்பு பாதியில் நின்று வேற ஒரு காலேஜில், வேற ஒரு ஸ்கூல்ல, உயர்தரப்பட்டதுல, இதை விட அதிகமான முறையில் ஹை குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ படிப்பு நிலை மாற்றம் கண்டிப்பா ஏற்படுது. படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் போதே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு வேலை வாய்ப்புக்குண்டான சாத்தியக்கூறு உண்டு, சரிங்களா? படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்துல கலந்துக்கிட்டு அதுல ஒரு வெற்றி பெறுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், ஆடல் பாடல் போன்ற விஷயங்கள்ல நீங்கள் பரிசுகள், பாராட்டுகள் வாங்க போகுது, அதுவும் நடக்கும்.
அடுத்தபடியா இந்த புதனோடு சுக்கிரன் இணையும் போது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியம் நடக்கும். என்னன்னா, திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். திடீர் திருமணம், சொந்தத்துல திருமணம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம், சொந்த திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கூட ராகுவர் இருக்கார் இல்லையா, திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் கல்யாணம், அதுவும் நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வரன் தான், நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய வரன் அல்லது காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு நிச்சயிக்கிறது, ஒரு வரன் அமையும், அதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. மேலும் சுக்கிரனும் சூரியனும் இருந்தால் சுக்கிராதித்ய யோகம். உங்க வாழ்க்கை துணை மூலமா வருமானம், சொத்து, பணம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. பெண்களால் உயர் பதவி நீங்க அடைவீங்க. ஸோ நீங்க அப்பா ஆகிறதுக்கு, நீங்க தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு யோகமான காலகட்டம். வம்ச விருத்திக்குண்டான யோகங்கள் கிடைக்குது. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். கூட பிறந்த பெண்களால, சகோதர சகோதரியால சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெண் தோழிகள் இருந்தா அவங்க மூலமா ஒரு பிசினஸ் அமையக்கூடிய ஒரு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொழிலாளியா இருக்கீங்க, இப்ப நீங்க முதலாளி. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த 5 கிரகம் கொடுக்குது. சரிங்களா? ஸோ நீங்க முதலாளி ஆகக்கூடிய பாக்கியத்தை, ஒரு சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா இருக்கிற நீங்க உங்களை சில நண்பர்கள், சில உறவுகள் வந்து முதலாளியா மாத்துவாங்க. நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டிவிட்டு அந்த செயலில் இறக்க வைப்பாங்க. தைரியமா நீங்க இறங்கலாம், அதனால லாபங்கள் உண்டு. மேலும் சூரியனும் செவ்வாயும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். இது மங்களாதித்ய யோகம். அப்போ நில புலன்களால் லாபம், கூட பிறந்தவங்களால் லாபம், மற்றும் தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் இந்த போட்டிகள் நீங்கி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த போஸ்டிங், கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான போஸ்டிங் வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்குது. மிலிட்ரி, காவல்துறை, போஸ்ட் ஆபீஸ் மற்றும் தபால் தந்தி அலுவலர்கள் போன்ற விஷயம் மூலமாக, இதற்கு மேல இந்த எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், இவி செக்ஷன், இதெல்லாம் வேலைக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். மத்திய அரசாங்க பணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சலுகையோ வேலையோ ஏதோ ஒரு உதவியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வம்ச விருத்தியும் கொடுத்து, வருமானத்தை கொடுக்கக்கூடிய பதவி வாய்ப்பையும் கொடுத்து, உங்களுக்குரிய பெயர் புகழை, பாராட்டுகளை கல்வியின் அடிப்படையாக, கலைத்துறை அடிப்படையாகவும் கொடுத்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றப்போது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு பகவான், முழு சுபன்னு சொல்லக்கூடிய குருவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கனால தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்க பெறீங்க. குருவான் ஜென்மத்தில் இருக்கும்போது சுப ரீதியான ஒரு வண்டி வாகனம், சொத்து பத்து, நிலபுலங்கள், வீடு கட்டி கிரேசம் போன்ற நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கும். வீட்டில் ஒரு விசேஷங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. தெளிவு கிடைக்குங்க. முக்கியமா குழப்பம் தீர்ந்து, இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உறவுகள் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். இருக்கிற குழப்பம்லாம் தீரும். அதை தெளிவா சொல்லிடுறேன். மிதுனராசிக்கு ஒரு தெளிவான ஒரு ரூட் கிடைச்சிடும் இனிமே. ஓகேங்களா? ஸோ அதை பிடிச்சுக்குங்க. இனி வரப்போகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை சரியான வழியில், சரியான பாதையில் வலித்து நடத்தி கொண்டு வருவதற்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு மிக மிக யோகமானதாக, முக்கியமானதாக உங்களுக்கு இருக்க போது. வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை மாற்றிங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட வயது மூத்தவர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள் சொல்லக்கூடிய வயதான தம்பதியர்கள், கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தன்று அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பெருமாளுடைய வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்கின்ற பொழுது, அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு பிடித்தமான இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமா படைத்து வழங்குகின்ற பொழுது பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த பதில் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற சொல்லி தவறாமல் செல் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரண்.